அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துபாய் கடற்பரப்பில் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல், அச்சத்தில் உலக நாடுகள். தீயிட்டு பொசுக்க தயார், அமெரிக்காவை மிரள வைக்கும் ஈரானிய ராணுவ பேச்சாளரின் பகீர் தகவல். புறப்பட்ட சில கணங்களில் தீப்பிடித்த விமானம். ஈரானிய நகரத்தை துளைத்த அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகள். ட்ரம்ப் வெளியிட்ட பகீர் காணொளி. தங்கச் சுரங்கத்தில் 70க்கும் மேற்பட்டோர் படுகொலை, ஆயுத கும்பல் அட்டூழியம். ஈரானின் மிகப்பெரிய ஆயுத கிடங்கு மீது அமெரிக்கா தாக்குதல். எண்ணெய் ஏற்றுமதிக்கு அதிரடியாக திட்டமிட்ட சவுதி அரேபியா, மொத்தமாக முடித்த கவுதிகள். அமெரிக்காவில் புதிய வகை கொரோனா, 25 மாகாணங்களில் பரவல். தெற்கு லெபனானில் தாக்குதல், இஸ்ரேல் வீரர்கள் 4 பேர் உயிரிழப்பு. ஈரானின் கார்முஸ் நீரிணையை எண்ணெய் கப்பல்கள் கடக்க இனி சுங்க கட்டணம். ஆப்கான் பாகிஸ்தானில் மழை வெள்ளம், 45 பேர் உயிரிழப்பு. ஈரான் அமெரிக்கா போரால் உலகம் முழுவதும் மருந்து விநியோகம் பாதிப்பு. தொடர்பட விரிவான செய்திகள். துபாய் கடற்பரப்பில் திங்களன்று மசகு எண்ணெய் நிரம்பியிருந்த ஒரு கப்பலை ஈரான் தாக்கியதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஈரான் கார்முஸ் நீர்நிலையை திறக்காவிட்டால் அதன் எரிசக்தி ஆலைகளையும் எண்ணெய் கிணறுகளையும் அமெரிக்கா அழித்துவிடும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதிலிருந்து கார்முஸ் வளைகுடா மற்றும் நீரிணையில் ஏவுகணைகள் அல்லது வெடிகுண்டு வீசும் வான் மற்றும் கடல் ட்ரோன்கள் மூலம் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களின் அண்மைய நிகழ்வு இதுவாகும். ஒரு மாதத்துக்கும் காலமாக நீடித்து வரும் இந்த மோதல் உலக பொருளாதாரத்தை அதில பாதாளம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விலையில் $200 மில்லியன் அதிகம் பெறுமதியான சுமார் 2 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் ஏற்றி செல்லக்கூடிய அந்த எண்ணெய் கப்பல் மீதான தாக்குதல் குறித்து குவைட்டின் அரசு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து மசகு எண்ணெய் விலைகள் மீண்டும் சிறிது நேரம் உயர்ந்தன. சேதத்தை மதிப்பிடும் பணிகள் தற்சமயம் நடைபெற்று வருவதாகவும் எண்ணெய் கசிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கப்பலின் உரிமையாளரான குவைட் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் எச்சரித்தது. துபாய் கடற்பரப்பில் எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளதுடன் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் ராணுவத்தின் தலைமை பேச்சாளர் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். உலகில் உள்ள எந்த ஒரு பொது இடமும், பூங்காக்களும் அல்லது சுற்றுலா தலங்களும் இனி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பான இடங்களாக இருக்காது என்று அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா தனது 57,000 துருப்புக்களை வளைகுடா பகுதியில் குவித்து வருவது குறித்து ஈரான் அமெரிக்க வீரர்கள் தரைவழியாக நுழைந்தால் அவர்களை தீயிட்டு பொசுக்க எங்கள் வீரர்கள் தயாராக உள்ளனர் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா காக் தீவை தாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் எங்கள் எண்ணெய் ஏற்றுமதி மையமான காக் தீவு முழு பாதுகாப்பில் உள்ளது. எதையும் எதிர்கொள்ள தயார் என ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. பிரேசிலிய விமான நிலையத்தில் புறப்படும் போது விமானத்தின் என்ஜின் தீப்பிடித்து எரிந்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பிரேசிலின் சாபாலோவில் உள்ள குவாட்க்ளோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட தயாரானது. அந்த விமானத்தில் 272 பயணிகளும் 14 பணியாளர்களும் இருந்தனர். ஹார்ட்ஃபீல்ட் ஹெக்சன் அட்லாண்டா சர்வதேச விமான நிலையத்துக்கு டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது. விமானம் மேலே ஏற தொடங்கிய போது என்ஜினில் தீப்பற்றியது. இது மெல்ல மெல்ல பரவ தொடங்க பீதியடைந்த பயணிகள் அலறியுள்ளனர். துரிதமாக செயல்பட்ட விமானி அவசரமாக விமானத்தை முனையத்திற்கு திருப்பினார். அத்துடன் மேடே என்று அழைப்பு விடுத்தார். பின்னர் விமானம் பாதுகாப்பாக விமான நிலையத்திற்கு திரும்பியது. அங்கு விமான மீட்பு மற்றும் தீயணைப்படையினர் அதை வரவேற்றனர் என்று டெல்டா செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதன்பின் பயணிகள் அனைவரும் பேருந்து மூலம் முனையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார்.
விமானம் தீப்பிடித்த காட்சி ஏர்பஸ் A330 300 ரக விமானத்தில் பயணித்த ஒரு பயணி எடுத்த காணொளியில் பதிவானது. மிரர் பத்திரிகை விமானம் எரிந்து கொண்டிருந்த போதே அங்கிருந்து பொருட்கள் விழத் தொடங்கியதாகவும் அதனால் கீழே தரையில் தீப்பிடித்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானின் முக்கிய நகரமான இஸ்பஹானில் 2000 பவுண்ட் எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்க தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நகரத்தில் உள்ள ஒரு பெரிய வெடிமருந்து கிடங்கின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அந்த தாக்குதலில் அதிக எண்ணிக்கையிலான ஊடுருவும் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரியொருவர் பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இஸ்பஹானில் நிகழ்ந்ததாக மாபெரும் வெடிப்புகளின் காணொலியை ட்ரம்ப் பதிவிட்டதை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. அந்த காணொலியில் தொடர்ச்சியான வெடிப்புகளும் அதைத் தொடர்ந்து ஏற்படும் கடுமையான தீ மற்றும் புகை மண்டலங்களும் பதிவாகியுள்ளன. இது அந்த இடத்தில் சேமிக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகளால் வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை காட்டுகிறது. சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே கடந்த 2023 ஆண்டில் பயங்கரமான உள்நாட்டு போர் வெடித்தது. நாட்டின் அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்ற போட்டியே இந்த போருக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதற்கிடையே பிற குழுக்களும் அங்கு இயங்கி வருகின்றன. இந்நிலையில் கடந்த மார்ச் 28 அன்று தலைநகர் ஜூபாவில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜெஃபல் ஈராக் என்ற தங்கச் சுரங்கத்தில் ஆயுதம் ஏந்திய மர்ம கும்பல் ஒன்று துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. இந்த கொடூர தாக்குதலில் அங்கு தங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த 70க்கும் மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலியானவர்களின் எண்ணிக்கை 85 வரை இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலர் படுகாயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தங்கச் சுரங்க உரிமை தொடர்பான தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஈரானின் மிகப்பெரிய ராணுவ ஆயுத கிடங்கை குறிவைத்து 1000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹார்முஸ் நீர்நீ திறக்கப்படவில்லை என்றாலும் ஈரான் மீதான ஆபரேஷன் எஃபிக் பியூரி ராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் விரும்புவதாக தனது உதவியாளர்களிடம் தெரிவித்ததாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. இதனிடையே இன்று காலை 6:20 மணியளவில் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படும் காணொலி ஒன்றை எதுவும் குறிப்பிடாமல் பகிர்ந்திருந்தார். இந்த தாக்குதலானது ஈரானின் மிகப்பெரிய ஆயுத கிடங்கான இஸ்பஹான் மீது நடத்தப்பட்டுள்ளதாகவும் சுமார் 1000 கிலோ பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்க விமானப்படை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் மத்திய பகுதியில் தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கில் அமைந்துள்ள இஸ்பஹான் கிடங்கு ராணுவம் மற்றும் அணு திட்டங்களுக்கு முக்கிய பங்கு வகித்து வருகின்றது. ஈரானிடம் உள்ள 540 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இஸ்பஹான் நகரில் நிலத்தடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரான் உடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியாக இஸ்பஹான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடுமையான எண்ணெய் தட்டுப்பாட்டால் உலக நாடுகள் திணறி வரும் நிலையில் கார்முஸ் நீர்நீரை தவிர்த்து உலக நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதிக்கு திட்டமிட்ட சவுதி அரேபியாவுக்கு பேரிடியாக கவுதிகள் களமிறங்கியுள்ளனர். சவுதி அரேபியா வழக்கமாக கார்முஸ் நீர்நீரை கடந்து செல்லும் கப்பல்களுக்காக ஒதுக்கப்படும் மில்லியன் கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெயை தனது செங்கடல் துறைமுகமான யான்புவிற்கு திருப்பிவிட தொடங்கியது. ஆனால் கடந்த வார இறுதியில் ஈரான் ஆதரவு கவுதிகள் போரில் நுழைந்ததன் மூலம் அந்த உயிர் நாடியையும் துண்டிக்கும் அளவுக்கு போர் தீவிரமடைந்துள்ளது. செங்கடலில் இருந்து சவுதி எண்ணெய் வெளியேறுவதற்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த நடவடிக்கையும் உலகளாவிய எண்ணெய் விலைகளை மேலும் அதிகரிக்க செய்யும் என்றே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. வெளியான தரவுகளின் அடிப்படையில் கடந்த 2 வாரங்களில் யான்பு துறைமுகத்தில் கப்பல்களில் ஒரு நாளைக்கு 4.6 மில்லியன் பீப்பாய்கள் வரை ஏற்றப்பட்டன. இது 2025 ஆண்டின் சராசரியை விட 3 மடங்குக்கு அதிகமாகும். கார்முஸ் நீர்நீர் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் உலகம் இழக்கும் 15 பில்லியன் பீப்பாய் எண்ணிக்கு இது ஒரு சிறிய ஈடு என்றே கூறப்பட்டது. 2023 ஆண்டின் பிற்பகுதியில் ஏமனை தளமாக கொண்ட கவுதிகள் பாப் எல் மண்டேப் நீர்நீர் வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களை தாக்க தொடங்கினர். காசாவின் இஸ்ரேல் நடத்தி வந்த கொடூர போருக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை கவுதிகளால் முன்னெடுக்கப்பட்டது.
இந்த தாக்குதல்கள் கப்பல் நிறுவனங்களை நீண்ட வழித்தடத்தை பயன்படுத்த தூண்டின. இதனால் பயண நேரங்கள் வாரக்கணக்கில் அதிகரித்ததோடு எரிபொருள் காப்பீடு மற்றும் மாலுமிகளின் ஊதியம் ஆகியவற்றுக்காகவும் அவர்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானார்கள். வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் மார்ச் மாதத்தின் முதல் 28 நாட்களில் பாப் எல் மண்டேப் நீர்நிலை வழியாக கடந்து செல்லும் கச்சா எண்ணெயின் அளவு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 21% அதிகரித்துள்ளது. திங்களன்று பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $110 என வர்த்தகம் செய்யப்பட்டது. பாப் எல் மண்டேப் நீரிணையும் எண்ணெய் கப்பல்கள் கடப்பதற்கு மிகவும் ஆபத்தானதாக மாறினால் அடுத்த சில மாதங்களில் பிரெண்ட் விலை ஒரு பீப்பாய்க்கு $150 தாண்டுவதற்கு மிகவும் வாய்ப்புள்ளது என்றே கூறுகின்றனர். சனிக்கிழமை அன்று இஸ்ரேலை நோக்கி 2 ஏவுகணைகளை வீசியதன் மூலம் கவுதிகள் அதிகாரப்பூர்வமாக போரில் நுழைந்தனர். இந்த நிலையில் கவுதி அரசாங்கத்தின் தகவல் துறை துணை அமைச்சர் முகமது மன்சூர் தெரிவிக்கையில், பாப் எல் மண்டேப் நீர்நிலையை மூடுவது ஒரு சாத்தியமான வழிமுறை என்றும் அதன் விளைவுகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஏற்க வேண்டியிருக்கும் என்றார். கவுதிகளிடம் ட்ரோன்கள் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் குவிந்துள்ளன. அவை நீர்நிலையை கடந்து செல்லும் கப்பல்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும். ஈரான் மீதான அமெரிக்காவின் அடுத்த நகர்வுகள் கவுதிகளை பாப் எல் மண்டேப் நீரிணையை மூடும் நிலைக்கு தள்ளக்கூடும் என்றே அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவில் புதிய வகை கொரோனா விரைவாக உருமாற்றம் பெற்று பரவி வருகிறது. இதற்கு BA.3.2 என பெயரிடப்பட்டுள்ளது. சிகாடா என்று அழைக்கப்படும் இந்த வைரஸானது விரைவாக பரவி வருவதுடன் விரைவாக உருமாற்ற பண்புகளையும் கொண்டுள்ளது. இதனால் இதனை தடுப்பதற்கான முயற்சிகள் உடனடி பலனை தரவில்லை. அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் வெளியிட்ட தகவலின்படி நாட்டில் 25 மாகாணங்களில் இதன் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் விரைவாக பரவி அதிகரித்து காணப்படுகிறது என தெரிவிக்கின்றது. இதனால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியான அச்சுறுத்தல் எதுவும் பெரியளவில் இல்லை என்றாலும் இது பெரியளவான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக கடுமையாக தாக்கியதில் 2000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. 4 வாரங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த மோதலில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு இதனால் லெபனானையும் இஸ்ரேல் தாக்கியது. இதற்கு லெபனானில் உள்ள பகுதிகளை இஸ்ரேல் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் படையினரை கொண்டு தாக்குதலை தீவிரப்படுத்தியது. இந்த நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் வீரர்கள் 4 பேர் பலியாகியுள்ளனர். இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு படை இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. இது தவிர 2 வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அதில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீரர்கள் தொடர்பான தகவல்கள் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் நடத்தி வரும் பதிலடி தாக்குதல்களால் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அவற்றின் படைத்தளங்கள் அமைந்த வளைகுடா நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளன. இதன் ஒரு பகுதியாகவே உலக நாடுகளுக்கு சரக்கு கப்பல் செல்லக்கூடிய முக்கிய கார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. மீறி செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் சூழல் காணப்படுகிறது. இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடந்து வரும் நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளின் பலனாகவே கார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. மத்திய கிழக்கில் மோதல் தொடர்பான பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான கார்முஸ் நீரிணை மீது தனது கட்டுப்பாட்டை மேலும் கடுமையாக நிலைநாட்டும் விதமாக ஈரான் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் அந்த பாதையின் திறமையான வாயில் காப்பாளராக தன்னை நிலைநிறுத்தி வருகிறது ஈரான். உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் ஏறக்குறைய 1/5 பங்கு வழக்கமாக கடந்து செல்லும் இந்த கார்முஸ் நீர்வழி பாதையை ஈரான் ஒரு பொருளாதார கருவியாகவும் புவிசார் அரசியல் அழுத்த புள்ளியாகவும் அதிகளவில் பயன்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ஈரானை கார்முஸ் நீர்நிலை எண்ணெய் கப்பல்கள் கடக்க இனி சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரான் அரசு சுங்க கட்டணம் வசூலிக்க அந்நாட்டு நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தற்போது 2000 கப்பல்கள் கார்முஸ் நீர்நிலை பகுதியில் சிக்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பான பயணத்துக்காக ஏற்கனவே 2 கப்பல்கள் பணம் செலுத்தியுள்ளதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக தொடரும் பலத்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 28 பேர் உயிரிழந்துள்ளனர்.
இந்த இயற்கை சீற்றத்தால் இதுவரை 49 பேர் காயமடைந்துள்ளதாகவும் மீட்பணிகள் தொடர்வதால் உயிரிழப்பு மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. பல்வேறு மாகாணங்களில் தொடரும் மழையினால் நிலச்சரிவு மற்றும் மின்னல் தாக்கியதில் 130 வீடுகள் முற்றிலும் இடிந்ததாகவும் 436 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போரால் விமான போக்குவரத்து மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதனால் உலக அளவில் எரிபொருள் மட்டுமில்லாமல் மருந்து விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கேன்சர் மருந்துகள், இன்சுலின், உயிர்காக்கும் மருந்துகளின் விநியோகம் தாமதப்படுவது மட்டுமல்லாமல் அவற்றின் விலைகளும் உயர்ந்து வருகின்றன. இதனால் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறைந்த வருமானம் உள்ள நாடுகள் பல மருந்து பொருட்களுக்கு இறக்குமதியை சார்ந்தே உள்ளன. இந்நிலையில் ஈரான் போர் நீடித்தால் இங்கு மருத்துவ விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மருந்து விலையும் அதிகரித்து வருகிறது. பல நாடுகளின் விமான போக்குவரத்துக்கு துபாய் மையமாக விளங்கியது. இங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மருந்துகளின் விலை 30% உயர்ந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவசரகால மருந்துகள் பல வழிகளை சுற்றி அனுப்பப்படுகின்றன. எரிபொருள் பற்றாக்குறை மருந்துகளின் விநியோகத்தை தாமதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.